நீ வந்து +2க்கு எவ்வளோ படிச்ச, குரானுக்கு நீ எவ்வளோ படிச்சா எல்லாம் கேட்பான். 10th எக்ஸாமுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண, இதில் நீ எவ்வளோ எஃபர்ட் போட்ட, அங்கே மட்டும் டிக்ஷனரி வாங்கி படிக்கிறான். அவன் புரியுது இல்லைல்ல, அந்த சிலபஸ் புரியுது இல்லை, அதுக்கு என்ன இருக்கு கைடு வந்துடுறப்ப குரான் புரியல, தப்சீர் வாங்கி படி. குரான் புரியல, தப்சீர் வாங்கி படி. டெய்லி 1 ஹவர் படிச்சு உனக்கு குரான் புரியலையா? படிக்கவே இல்லை, புரியல. அரபியில் படிச்சா புரியல. அது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் வேற உனக்கு வந்து அதுவும் வந்து தவறான வாக்குறுதி. எவனும் கிடையாது. அதெல்லாம் மூமினுக்கு தான் இபாதத் எல்லாத்தோடைய கூலி கிடைக்கும். மூமின் யாரு? குரான் ஃபாலோ பண்றாங்க. குரானை ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய 5 கடமைகள் இல்ல 500 கடமைகள் நீ நிறைவேற்றினால் நீ நேரா நரகத்துக்கு தான் போவ. புரியுதா? யார் வந்து குரான் சொல்றபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டானோ அவன் தொழுதா அந்த தொழுகைக்கு வெயிட் இருக்கும். நம்ம தொழுதா நம்பர் இருக்கும், ஆனா தட்டுல வச்சா தராசு அப்படியே தான் இருக்கும். அல்லாஹ் எந்த வாக்குறுதியும் சொர்க்கத்தை பத்திய வாக்குறுதி கொடுக்குற இடத்துல பாரு எங்கேயுமே முஸ்லிம்களுக்கு நல்லா மென்ஷன் பண்ண மாட்டான், மூமின்களுக்கு மென்ஷன் பண்ண. மூமின்னா யாரு? உள்ளத்துல ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. உள்ளத்துல ஸ்ட்ராங்கா நம்புறவங்க குரானை சாதாரணமா எடுத்துக்க மாட்டான், அதை சீரியஸா எடுப்பான். அதனால ஏற்படுற உலக இழப்புகள் எல்லாத்துக்குமே அவன் என்ன பண்ணுவான்? தயாரா இருப்பான். துனியாவோட அவன் சமரசமே பண்ணிக்க மாட்டான்.